பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார் வாழ்த்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தலைப்பு, இந்த வருஷத்தின் இந்த 3ஆம் தேதி அதிகாலையில முதலாவதாக உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில நான் கர்த்தருக்குள் வாழ்கிறேன் என்பதை எப்படி அறிவது? எல்லாரும் நம்ம எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைக்கு தான், ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால தான் இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிறோம். ஆனா உண்மையாகவே நான் பெயரளவில் இருக்கிறேனா, அல்லது பண்டிகைக்கு வரக்கூடிய கிறிஸ்தவனா இருக்கிறேனா, அல்லது நான் எப்போ வேதம் வாசிக்கிறேன், கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேனா, இல்ல உண்மையாகவே முழுமையாய் நான் ஒவ்வொரு நிமிடமும் உணர்வடைந்த ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்துவோடு நான் ஒன்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அதுக்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, இவ்விதமாக இருக்கும்போதுதான் நாம் உண்மையா உத்தமத்தோடு ஆண்டவரோடு நம்ம முழுமையா இணைந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். கர்த்தரை அறிந்து கொள்வது முதலாவதாக. எல்லாரும் நீங்க இப்ப நம்ம இதுல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா, சிலர் எல்லாம் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சிலர் பாதியில வந்த கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. அதாவது முதல்ல இந்து விக்கிரகங்க இல்ல விருப்பப்படி கடவுளை இருந்து நடுவுல ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வரக்கூடியவங்க இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவங்கள் இருப்பாங்க. இப்படி பல சூழ்நிலையில உண்மையாகவே நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். அது முதலாவது கர்த்தரை அறிந்து கொள்வது. இப்போ கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் சரி, இல்ல பாதியில வந்தவங்களாலும் சரி, அவங்க உண்மையான கிறிஸ்துவோட கூட நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுவது எப்படின்னா, வேதம் வாசிக்க, ஜெபம் பண்ண, அல்லது பெற்றோர் சொல்லி கொடுக்க, சண்டே ஸ்கூல் போக வர, அல்லது பாதியில வந்தவர்களா இருந்தா யார் மூலமாவது சுவிசேஷம் கேட்டு அதன் மூலமாக வர, இப்படி கிறிஸ்துவ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற நிலைப்பாடோட அவங்க லைஃப் போய்கிட்டே இருக்கும். இரண்டாவதாக அதை அனுபவிப்பது. இதை கிறிஸ்துக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பது. நான் கிறிஸ்துவன் என்பதை இந்த உலகம் அறியணும், இந்த என்னோட வேலை பார்க்கிற மக்கள் அறியணும், அல்லது நான் வாழ்கிற சுற்றி இருக்கிற மக்கள் என்ன அறிந்து கொள்ளணும், அல்லது திருச்சபையில என்ன அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தோட ஆண்டவருக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்ற ஒரு அனுபவத்தோட வாழ்கிற வாழ்க்கை. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிதானமா இது நீங்க கவனமா கேளுங்க. முதலாவது கர்த்தரை அறிந்து கொள்றோம். நம்ம எப்படி உண்மையான இவர்தான் கடவுள் உலகத்தை உண்டாக்கினவர், இவர் தான் என்ன கூட உண்டாக்கினார் அப்படின்றத அறிந்து கொள்றோம். ரெண்டாவது அதை அனுபவிக்கிறோம் சூழ்நிலைகளில. மூன்றாவது பாத்தீங்கன்னா உணர்வு பெறுதல். ஒரு உணர்வு பூர்வமா, அதாவது நம்ம சரீரத்துல ஏதாவது ஒரு குண்டூசில அப்படி டச் பண்ணும்போது என்ன பண்றோம், ஒரு உணர்ச்சி ஏற்படுது, ஏதோ ஒன்று குத்துது, அதுல ஏதோ ஒரு சின்ன சிற்றெரும்பு கடிச்சா கூட ஒரு உணர்வு அடைகிறோம். அந்த விதமா நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு வேணும். அதுதான் முழுமை பெறக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உணர்வு பெறக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமான பேர் தான் இருப்போம். அது எப்படி சொற்பமான்னு சொல்றீங்க? நாங்க அனுதினமும் காலையில நான் 1 மணி நேரம் ஆண்டவரோட ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நன்றாக நாங்க பாடுறோம், இப்படி எல்லா செயல்பாடுகளும் இருக்குதே, அது எப்படி நீங்க சொல்லலாம் நான் உணர்வு அடைஞ்ச கிறிஸ்தவன் இருக்க முடியாது, உணர்வு அடைஞ்சாதான் நீங்க உண்மையான கிறிஸ்தவன் எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இயல்பாவே தோணும். ஆனா நம்ம மத்தவங்க நம்மள எதுவும் சுட்டி காண்ட தேவையில்லை. நீங்க இப்படி இதுல குறையா இருக்கிறீங்க, இதுல விட்டுட்டீங்க, இத இப்படி பேசிட்டீங்க, இப்படி சண்டை போட்டீங்க, இப்படி கோவப்பட்டீங்க அப்படின்றத மற்றவங்க நம்ம சொல்ல தேவையில்ல.
நமக்கு நாமே நம்ம மனசாட்சியோட நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒரு 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 10 செகண்ட், ஒரு 5 செகண்ட், இல்ல ஒரு நிமிஷம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறது, நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருப்பதற்கு அல்லது எங்களை பிரித்து விடுவதற்கு எது காரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சியோட நாம சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் அதை சிந்திப்பாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைபாடெல்லாம் தவிர்த்திடலாம். கோபம், எரிச்சல், சண்டை, பொறாமை, போட்டி, ஏதோ நம்மளை விட்டு பிரிய முடியாத இந்த செல், மொபைல் போன் இப்பெல்லாம் ரொம்ப எப்ப பார்த்தாலும் மொபைல் போன்ல இருப்பாங்க நிறைய பேர். இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம் நிறைய. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில இருந்து நான் எப்படி விடுவிப்பது, இதெல்லாம் என்கிட்ட இருக்குதே, இது இருந்து ஆண்டவர் விரும்புவாரா, இந்த விதமா நான் கோவப்பட்டேன்னா ஆண்டவர் என்ன விரும்புவாரா, இந்த விதமா நான் மற்றவங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டேன்னா எனக்கு விரும்புவாரா, இப்படி சொல்லி நாமே நம்ம மனசாட்சியோட நம்ம பேசுகிற பொழுது அந்த குறைபாடெல்லாம் நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். மற்றவங்களுக்கு முன்னாடி மறைச்சிடலாம். நம்ம மனசாட்சியோட பேசும்போது அத நமக்கு வெளிச்சம் போட்டு காமிடும். நான் என்னோட அலுவலகத்துல வேலை செய்யும் போது நான் சொல்லுவேன் அநேகர் முன்னாடி, உங்களால என்கிட்ட ஏதாவது ஒரு குற்றப்படுத்த முடியுமா, ஒரு குறைய கண்டுபிடிக்க முடியுமா, எந்த விதத்துல என்னை பத்தி நீங்க அங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க என் மேல சொல்லக்கூடிய குற்றம் என்ன சொல்லுங்க பாக்கலாம் என்ன, அப்படி சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி பேசுவேன். ஆனா அதே சமயத்துல நான் ஆண்டவரோட பேசும்போது, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், எனக்கு தயவா இறங்கும் அப்படின்னு சொல்லி பேப்பேன். ஏன் இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது? ஏன்னா நம்ம உள்ளான அந்தரங்கத்துல இருக்கிற பாவத்தை கூட ஆண்டவர் அறிவார், ஆனா உலக மனுஷனுக்கு தெரியாது. அதனால நான் அவங்ககிட்ட ரொம்ப தைரியமா பேசுவேன், ஆனா ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. இதுதான் நம்ம ஆண்டவர் கூட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்றோம். இப்போ பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல என்னாகவும் 22வது அதிகாரத்துல 9 ஒரு 35 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. வீட்டுல இருக்கும்போது நோட் பண்ணிக்கங்க வசனத்தை. என்னாகும் 22வது அதிகாரத்துல 9 35 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு பாலாக் என்கிறதான ஒரு ராஜா, அவன் மோவாபிய ராஜா, அவர்கிட்ட பீலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், அவரு 2 பேருக்கும் ஒரு நட்புறவு இருந்துகிட்டு இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல வருகிற பொழுது, ஒவ்வொரு நாட்டை கடந்து வருகிற பொழுது, இந்த மோவாப் தேசத்தை கடந்து போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது பாலாக் என்பவன் முகாந்திரமே இல்லாம அவங்க மேல பகையை உண்டு பண்ணி அவங்களை எப்படியாவது துரத்தி விட்டணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி, இவங்களை துரத்துவதற்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பீலேயாம கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ தானே தீர்க்கதரிசி, நீ தேவ மனுஷன், நீ சொல்லுன்னு. அப்போ அவர்கிட்ட பீலேயாம் நான் செய்யறேன்னு சொல்லி பேசும்போது ஆண்டவர் இறங்குறாரு. ஆண்டவர் இறங்கி இந்த 12வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, என்னாகும் 22:12, அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் யாரு? தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள், தேவன் தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். உலகத்துல வாழ்கிற அத்தனை கோடி மக்கள்ல இந்த இஸ்ரவேல் மக்களை மட்டும் தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் போறாங்களோ அப்ப ஆண்டவர் முன்னாடி நின்று அவங்க கூட எதிர்ப்பார். இதுதான் அங்க நடக்குது. இந்த மோவாபிய மக்கள் கிட்ட இருந்து, ராஜா கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்காக இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த பீலேயாம் என்கிற மனுஷனுக்கு சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவன் தானே, நீயே எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே வருகிற பொழுது 3 முறை அவருக்கு சொல்றாரு. 22வது வசனத்துல சொல்லும் பொழுது, நீ போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனார் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார், அவன் அந்த கழுதையின் மேல் ஏறி போனான், அவன் வேலைக்காரன் 2 பேரும் அவனோட கூட இருந்தார்கள். மறுபடியும் அவன் பீலேயாமுடைய அந்த ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் கூட, அவர் சொல்லக்கூடிய நீ போகாதன்னு சொல்லியும் கூட அவன் திரும்பவுமா கடந்து போகிறான் அந்த பீலேயாம் என்கிற மனுஷன். அப்படி போன பிறகு நடந்தது என்ன தெரியுங்களா? 32வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய தன் வேலைக்காரனாகிய அந்த பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசிக்கு தேவன் எதிராய் மாறிவிட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை அவன் மீறி நடந்தபடியினாலே. அப்புறம் கடைசியில் நடக்கிறது என்னன்னு சொன்னா, அவன் தலை குனிந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கடைசியில வந்துடுறான்.
திரும்பி அவன் உணர்த்தப்பட்டு வந்துடுறான். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம நான் கடந்து போயிட்டேனேன்னு சொல்லி திரும்பி வந்துடுறான். அடுத்தடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கடைசியில அவனை போர்ல அவனை கொலை செய்திடுறாங்க, வெட்டி போட்டுருவாங்க இந்த இஸ்ரவேல் மக்களே. இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தேவ வார்த்தைக்கு செவிசாய்க்கணும். இன்றைக்கு இன்னும் இங்க காலையில 4 மணிக்கு எழுந்து ஆயத்தமாகி 1 மணி நேரம் தெய்வ சமூகத்துல இருந்துட்டு இந்த உலகத்துக்குள்ள நீங்க கடந்து போகிற பொழுது ஏதோ ஒரு நோக்கத்துல நீங்க வாசித்த வசனமோ அல்லது தேவ பிள்ளைகளோ யார் மூலமா நீங்க எச்சரிக்கப்படும் பொழுது உடனே நிதானிக்கணும், சற்று யோசிக்கணும். ஏன் எனக்கு இந்த காரியம் ஏதோ ஒன்று என் உள்ளுணர்வு உறுத்துதே, இங்க போகாதே, இதை செய்யாதே, இதை பேசாதே, இங்க நிக்காதே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்படும். அதுதான் தேவ ஆவியானவருடைய உணர்த்தப்படுதல். இந்த உணர்வு உள்ள எந்த மனுஷனும் நிலை நிற்க முடியும். தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. 2வது பாக்குறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதல் வசனத்திலிருந்தே வாசித்து பாத்தீங்கன்னா அனனியா செப்பனியா இந்த 2 பேருடைய வாழ்க்கையை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஊழியம் செஞ்சார், வளர்ந்தார், ஊழியம் செஞ்சார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார், பரலோகம் போயிட்டார். இப்ப அடுத்தது சீஷர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ரோம பேரரசு தங்களை கொலை செய்து விடும் என்று. இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை யாரும் சொல்லி தொழுது கொள்ளக்கூடாது, ஆராதிக்க கூடாது, கட்டுப்பாடு வச்சுட்டாங்க அந்த ரோம அரசு. அப்படிப்பட்ட நிலையில இவர்கள் பதுங்கி சீஷர்கள் எல்லாம் உள்ளங்களிலே வீடுகளிலே அப்பம் பெற்று அவர்கள் ஆண்டவரோடு கூட கடந்து போகிறாங்க. அப்படி போகிற பொழுது அவங்களுக்குள்ள என்ன பேச்சுன்னா, நம்ம எல்லாரும் சமநிலை வேணும், சமத்துவத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஒருத்தர் பணக்காரா இருக்கிறீங்க, ஒருத்தர் ஏழையா இருக்காங்க, ஒருத்தர் நடுத்தர வகுப்பினா இருக்கிறாங்க. ஆகினால நம்ம எல்லாம் சமமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த உடனே எல்லாரும் மக்கள் என்ன பண்றாங்க, அவரோட சேர்ந்தவங்க எல்லாம் தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் விற்று கொண்டு வந்து பேதுருடைய காலடியில வைக்கிறாங்க. அது என்ன பண்றது, அவரு சமமா எல்லாருக்கும் பிரிச்சு ஒரே நிலையில இருக்கும். நம்ம எல்லாம் சகோதர ஐக்கியத்துல நீ பணக்காரன் நான் ஏழன்ற நிலையே இல்ல அப்படின்ற ஒரே நிலைப்பாட்டுல வரும் பொழுது இந்த அனனியா செப்பனியா என்றவங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டவங்க தான். ஆனா அவங்க செய்து கொண்டது என்ன தெரியுங்களா, அவங்க ஒரு சொத்தை விற்கிறாங்க, அதுல இருந்து ஒரு பகுதியை கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து எடுத்து தெரியாம வச்சுக்கிறாங்க. மீதியை கொண்டு வந்து அவனுடைய முதல்ல அனனியா என்பவன் பேதுருனுடைய பாதத்துல உணர்ந்து வைக்கிறாரு. ஆண்டவர் வந்து பேதுருக்கு வெளிப்படுத்தி, அனனியாவே உன்னுடைய சொத்தை இவ்வளவுதான் வித்தையா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிடமே அந்த வார்த்தையின் பொய்யான அந்த வார்த்தையின் காரியம் தேவனுக்கு தெரிந்தபடினால தேவன் அவங்க அடிக்கிறாரு. அவன் பேதுருனுடைய காலில் விழுந்து செத்து போயிடுறான். அவனை கொண்டு போய் வாலிபர்கள் கொண்டு போய் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு திரும்ப வராங்க. அதுக்குள்ள அவங்களுடைய மனைவி வராங்க, அந்த அனனியாவோட மனைவி செப்பீரால் வருகிறாங்க. அவனிடத்துல வந்து பேதுரு கேட்கிறார், நீயும் உன் கணவனும் விற்ற பணம் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு. இதற்கு முன்னாடி இது உங்க சொத்து தானே, அது உங்களிடத்துல தானே இருந்தது, அதை நீங்க தானே வித்தீங்க, அப்ப ஏன் தேவனிடத்துல பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்ட உடனே அவளும் விழுந்து அங்க செத்து போயிடுறா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த செத்து போறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சபிக்கல, இல்ல கடவுள் வந்து அவங்களை அடிக்கல, என்ன ஒண்ணு இல்ல, அந்த உணர்வு உணர்த்தப்பட்டது, இந்த பாவ உணர்வு அவர்களை உடுத்தப்பட்டது. ஐயோ நான் பாவம் செஞ்சு விட்டேன் அப்படின்னு அவங்க உணர்த்தப்படும் பொழுதே அவங்க விழுந்து செத்து போயிடுறாங்க. அதுதான் அந்த உணர்வு அடைதல். அப்ப எதுக்குள்ள உணர்வு அடைங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள உணர்வு அடைகிறாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய சொத்து வீடு எல்லாம் இருக்குது, ஆனா விக்கிற வரைக்கும் அவங்க தாராளமா ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போகணும்னு என்றாங்க. கொண்டுகிட்டு வரும்பொழுதும் அவங்களுக்கு ஒரு அற்ப எண்ணம், கொஞ்சம் அவங்க அதுல ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஒரு பகுதி எடுத்து அவங்க ஒளிச்சு வச்சுக்கிறாங்க, பேதுருக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது 2 பேரும் ஒரு மனதா செய்தபடினாலே அவங்க தேவ சமூகத்துல வரும்பொழுது விழுந்து மரித்து போயிடுறாங்க. ஆக அப்ப அந்த உணர்த்தப்படுதல், நான் கிறிஸ்தவன் தான், இயேசு கிறிஸ்து எனக்கு உண்மையான கடவுள் தான், எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. நான் முதல்ல சொன்ன பாருங்களேன், கர்த்தரை அறிந்து கொள்வது, அதை அனுபவிப்பது, உணர்த்தப்படுதல். இந்த 3 விதமான செயல்பாட்டுல 2 இருக்குது, மேல உள்ளது 2 இருக்குது. கர்த்தரை அறிந்து கொண்டாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. ஆனா 3வது அந்த உணர்த்தப்படுதல் என்று சொல்லப்படும் போது தான் தவறு நடக்குது.
அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்தவர்களாக கடந்து போக வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமா சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போது பவுல் சந்திக்கப்படும் பொழுது, அவர் ஒரு யூதன், கடவுளுக்காக வைராக்கியம் கொண்டு நிறைய காரியங்களை செஞ்சாரு. ஆனா கூட ஒரு காலகட்டத்துல கிறிஸ்தவர்களையே அவர் அழிக்க முயற்சி பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் அவர் சந்திக்கிறாரு. அவர் உடனே என்ன பண்றாரு? 10வது வசனத்துல 9:10, அப்போஸ்தலர் 9:10, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். இதுதான் அந்த உணர்த்தப்படுதல். எப்போ ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரோ, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இது எதனால வருது அந்த வார்த்தைன்னா, உணர்த்தப்படுதல். நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, நான் யூதனாச்சே, நான் கமாலியர் பாதத்துல உட்கார்ந்து நல்ல வேதத்தை கற்றிருக்கிறேனே, ஆனாலும் என்னிடத்துல என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் சொல்றாரு, நீ எழுந்து இந்த பட்டணத்துக்கு போன்னு சொல்றாரு. அப்போ அந்த உணர்த்தப்படுதல், அந்த உணர்வு அடைதல், இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் இந்த புதிய ஆண்டிலே கிடைக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல 32வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது சவுலுடைய ராஜாவுடைய கையின் கீழ் அடங்கி இருக்கிற பொழுது கோலியாத் என்கிறதான ஒரு போர் வீரனை, போர் தளபதியை அவன் கொன்று போடுகிறான். எதனால கொன்று போடுவான் தெரியுங்களா? நீ நிந்திக்கிற எங்களுடைய ஆண்டவராகிய கடவுள் நிமித்தமாய் கர்த்தர் நாமத்தினாலே நான் உன்னிடத்துல வருகிறேன். எதை கொண்டு வராது? கூழாங்கற்கள். ஒரு நாய் அடிப்பது போல ஒரு கூழாங்கற்களுக்கு அவர் எடுத்துட்டு வராரு. அந்த கற்களை கொண்டு, ஒரே ஒரு கற்களை கொண்டு அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய படைகள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவனை பார்த்து. அந்த ராஜாவும் நடுக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த நிலையில ஒரு வாலிபன் கொண்டு வந்து அவரை ஒரே ஒரு குழாங்கல்ல அடிச்சு வீழ்த்துக்குறாரு. இது எதனால வந்ததுன்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு அவருக்கு இருக்கிறது. அந்த உணர்ச்சி பயமான அந்த காரியம் அவரோடு கூட இருக்கிறது அந்த தாவீதோட. அதனாலதான் அந்த ஒரே ஒரு கல்லுல அவ்வளோ லட்சக்கணக்கான போர் வீரர்கள் பயந்து நடுங்கின அந்த போர் வீரனை ஒரு கல்லினாலே அடித்து வீழ்த்துகிறதை நம்ம அறிய முடிகிறது. அப்ப அந்த உணர்வு எப்படி வந்தது? ஆண்டவரோடு இணைந்திருக்கிற, அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு வரும். அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 2025வது ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 2025வது ஆண்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது நாள். இந்த அதிகாலை நேரத்துல ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். நீங்க புது மனுஷர்களாய் மாறுங்க. ஒருவேளை 2024வது வருஷம் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த இரவு 11:55 வரைக்கும் நீங்க உங்ககிட்ட என்னென்னலாம் குறைபாடுகள் இருந்ததோ கர்த்தர் அறிவார், மனுஷர்களுக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு நம்ம புதிய வருஷத்துக்குள்ள இருக்கிறோம். புதிய ஆண்டவர் கிடையாது, நமக்கு பழைய ஆண்டவர் தான். ஆனா ஆண்டுதான் புதுசு. இந்த ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு புதிய மனுஷனாக மாற நம்ம முயற்சி பண்ணணும். ஒருவேளை நீங்க மாறி ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, நான் அந்த உணர்வை அடைகிறேன், இந்த உணர்ச்சி எனக்கு தெரிகிறது, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இத நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் அங்கங்க பிரசங்கம் நடக்குது, நிறைய வாட்ஸ்அப்ல வருது, டிவில வருது, நிறைய மக்கள் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இந்த ஆண்டு பிறந்ததுக்கு அப்புறம் என் காதுல கேட்டதுக்கும் நீங்க எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. ஒருவேளை நான் கேட்ட வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? நிறைய இந்த ஆண்டுல பிரச்சனைகள் இருக்கிறது, இயற்கை சீற்றங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படி சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க? பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பயமுறுத்துற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது தீர்க்க தரிசனம் தேவன் சொன்னதா மனுஷன் சொன்னதா அது கணக்கு போட இப்ப நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. வேதாகமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பிரசங்கிமார்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க, 365 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அப்ப பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்ற ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதா, அவருக்கு பணியாளரா இருக்கிற மக்கள் சொல்வது கேட்பதா? நல்ல தீர்மானம் பண்ணிக்கங்க. ஆகினால் இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். பயப்பட வேண்டாம், ஆனா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கணும். கொலோசியர் 3:2 சொல்லப்படுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். இந்த உலகத்துக்குரிய காரியம் நமக்கு வேண்டாம், பரலோகத்துக்குரியதை நம்ம தேடணும், நாடணும்.
அதற்காக பிரயாசப்படணும், உழைக்கணும். என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனை வருதோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போகணும். இந்த உலகத்துக்குரியது 2வதா இருக்கட்டும், முதலாவது தேவனுடையதா இருக்கணும். கடைசியா வார்த்தை சொல்லுது கொலோசியர் 3:24, எதை செய்தாலும், கவனிங்க, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்க யாருக்கு தேவ வார்த்தை சொன்னாலும் சரி, உங்க பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபா கொடுத்தாலும் சரி, உங்க வீட்டுல இருக்கிற உணவு கொடுத்தாலும் சரி, யாருக்காவது ஏழை எளியவங்க நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க. துணி கொடுத்திருப்பீங்க, சாப்பாடு கொடுத்திருப்பீங்க, பணம் கொடுத்திருப்பீங்க, கேக் வாங்கி கொடுத்திருப்பீங்க, நிறைய பேர் ஆறுதலா அவங்களுக்கு பேசியிருப்பீங்க, இல்ல கேலண்டர் வாங்கி கொடுத்திருப்பீங்க, டைரி வாங்கி கொடுப்பீங்க, இப்படி ஏராளமா நிறைய செஞ்சிருப்பீங்க. ஆனா எதை செய்தாலும் அந்த மனுஷன் எனக்கு பிடிச்சமானவர், ஒரு நல்லவரு, எனக்கு நண்பரு, அவர் என்ன கேட்டாரு அப்படின்ற எண்ணத்தோட அல்ல. அதான் சொல்ற, மனுஷருக்கு என்று செய்யறீங்க, கர்த்தருக்கென்று செய்யணுமா. எப்படி நிறைய கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்படி செய்கிற பொழுது உங்களுடைய செய்கைகள், நம்முடைய செய்கைகள் பரலோகத்துல கணக்கிலே வைக்கப்படும். இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இந்த வார்த்தையோட இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். இந்த காலம், இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக, ஆலோசனை கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.